ஹாய் டியர்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரமாகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் இருக்க மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இந்த சைடு வந்துட்டு குக் பண்ணுறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக போயிடுச்சு. மாவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே வந்துட்டு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா வந்துட்டு நல்லா ஊறி வந்ததுன்னா வைங்களேன், நம்ம பூரி போடும்போது வந்துட்டு நல்லா புஃப்னு வரும். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு சீக்கிரமாக அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து தாளிப்பு போட்டாச்சு. கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ச்சது கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு 2 கட் பண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடல மாவு எடுத்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சி வச்சுக்கணும். ஸோ அதை வந்துட்டு கரைச்சி நம்ம ஊற்றிட்டு ஊற்ற வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா வந்துட்டு அடி பிடிச்சிரும். ஸோ கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்துட்டு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா மசால் ரெடி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.